வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்லயே நம்ம ரூமி, அதாவது நம்ம ஹீரோயினி தான் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ கவனிக்காம அந்த ஃபோனை எடுத்து பேக்கெட்ல போட்டு கிளம்ப போறப்போ அவங்க அம்மா வருவாங்க. "ஏன்பா இப்போ தானப்பா வந்த, ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்ல" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ, "இல்லை இல்லைம்மா, எனக்காக என் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அதுவும் இல்லாமல் அவருக்கு நிறைய தேவை இருக்குது, அதெல்லாம் நான் போய் கொடுக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவான். அவங்க அம்மாவும், "சரி நீ போப்பா, நான் நாளைக்கு காலைல வந்து ரூமியை பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருப்பா. மனசுக்குள்ள அவ்ளோ பாரம் இருந்தாலும் வெளிய காட்டியிருக்கவே மாட்டா. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம அக்காக்கோட புருஷன் தான் ரெடி ஆயிட்டு இருப்பான். அக்காக்காரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஹீரோக்கு தான் கால் பண்ணுவா. அவனும் அட்டன் பண்ணுவான். ஆனா ஃபோன்ல சுத்தமா சார்ஜ் இல்லாதனால அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இவ திரும்பி பண்ணி பாப்பா, சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வரும். இந்த பக்கம் நம்ம அக்காக்காரி புருஷனோட பேச்ச மீறியும் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பா. அக்காக்காரியோட புருஷனும் அவங்க அம்மா வீடு தான் போயிருப்பான். போய் நின்னு பார்த்தா கதவெல்லாம் பூட்டி இருக்கு. இதை பார்த்தா அவனுக்கு செம்ம கோவம் வருது. கோவம் வந்துட்டு அவளுக்கே ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி அவளை பேசவே விடலை. அவனே பேசிகிட்டு இருப்பான். "நான் அவனை அவ்வளோ தூரம் சொல்லி நீ போனல, இரு நான் நேரில் வந்து பேசிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவன் சொல்ல வருவான். ஆனால் அவன் சொல்கிறத அவன் காதுலேயே போட்டுக்க மாட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஹீரோவோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணியிருப்பான். ஏன்னா இதுக்கு மேலே நடக்க வேண்டியதெல்லாம் பார்க்கணும்ல, அதனால ஹீரோ வருவான் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் வந்திருக்க மாட்டான். அதனால் அவங்க அம்மாவுக்கே கால் பண்ணியிருப்பா. கால் பண்ணி எங்கே ஹம்சா அப்படின்ற மாதிரி தான் கேட்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா, "என்னம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு பரவாயில்லையா" அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவள் சொல்லுவா, "என்னோட அப்பா செத்துட்டாரு" அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவங்களும் "என்னது?" அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீனை முடிப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம அக்காக்காரி தான் காட்டுறாங்க. அழுதுட்டு நின்றுட்டுருப்பா. ஆனால் இந்த பக்கம் அக்காக்காரோட புருஷன் என்ன எதுக்கு அழுகுறான்னு கூட எதுவும் கேட்காம பக்கத்தில் வந்துட்டு அவளை திட்டலான்னு வரப்போ தான், "எங்கள் அப்பா இறந்துட்டாரு" அப்படின்றத அவள் சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பா. இந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ நல்லா டிராஃபிக்ல மாட்டிக்குவோம். அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வரும். இவன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான்னு தெரியல. அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பேரை தான் கூப்பிட்டு போவாங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த சீனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டிராஃபிக்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இன்னமும். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மாவால் இந்த வேதனையை தாங்கவே முடியாதுன்னு ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அக்காவோட புருஷனும் பக்கத்தில் வந்துட்டு, "இங்கே பாருங்க, எனக்கு தெரியுது, ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல, கடவுள் வந்துட்டு அவங்களோட கஷ்டத்தை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு. அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் கடவுள் ஆக்கிட்டாரு. நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு எங்கடா நம்ம ஹீரோயினி காணோம், அதாவது அவங்களோட தங்கச்சியை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தொலைவிட்டு வருவான். பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் அவளே பார்த்துட்டு இருப்பா. இவனும் பக்கத்தில் வந்துட்டு, "குடு ரூமி, நான் பார்க்குறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவான். "இல்லை முடிஞ்சிருச்சு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா அவளும். "நீங்கள் போங்க, போயிட்டு அக்காவையும் அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அவனும், "இல்லை இல்லை, எல்லா வேலையும் முடியட்டும், நான் இங்கேருந்தே நம்ம எல்லோரும் சேர்ந்தே போகலாம்" அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவளும் பார்த்துட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அந்த ஃபைல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம அக்காக்காரோட புருஷனோட கையில் தான் கொடுப்பா. அப்புறம் அவங்களோட அப்பாவோட பாடியை ஆம்புலன்ஸ்லேயே வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலே ரீச் ஆகுறான். வந்து பார்த்தா அந்த பெட்டில் யாருமே இல்லை. அங்கே இருக்க ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு கேட்குறான், "இந்த பெட்டில் இருந்தவர் எங்கே?" அப்படின்னு கேட்டப்போ அந்த சிஸ்டர் தான் சொல்லுது, "அவர் காலையிலே இறந்துட்டாரு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் வேக வேகமாக ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போவான். போயிட்டு பார்த்தா எல்லாருமே அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு தெரியல அப்படின்னு மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவள் தங்கச்சி வருவா. "ஏன் நீ இவ்வளோ நேரமாக ஃபோன் எடுக்கல?" அப்படின்ற மாதிரி கேட்பா. "இல்லை, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். "ஆமாம், எங்கே ரூமி எங்கே?" அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு அவன் மேலே தான் இருக்கா, போ நீ போய் பாரு" அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனும் மேலே போய் கதவை தட்டுவான். ஆனால் ரூமி தனியாக உட்காந்துட்டு வெளியவே வரமாட்டா. நம்ம ஹீரோயினி ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. அவங்க அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமா இருந்தா, என்னென்னலாம் பேசினா அப்படின்றது எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அக்காக்களோட புருஷனும் நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. அதை நம்ம ஹீரோயினி ஜன்னல்லேருந்து தான் எட்டி பார்ப்பா. அப்போ கூட நம்ம ஹீரோயினி வெளியே வரமாட்டா. உட்காந்துட்டு அவங்க அப்பா கூட பேசினது இது எல்லாத்தையும் மட்டும்தான் யோசிச்சிட்டே இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா தான் காட்டுறாங்க. நம்ம ரூமிக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் அவங்க மாமனாரும். அவங்க மாமியாரும், "ஆமாம், அவள் எப்படி இதை தாங்கிக்குவான்னு எனக்கு தெரியல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அவள் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினி இவ்வளோ நேரம் கழிச்சும் கதவை திறக்கவே மாட்டா. நம்ம ஹீரோவும் மேலே வந்து கதவை தட்டி தட்டி பார்ப்பான். அவள் திறக்கிற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் நம்ம அக்காக்காரி தான் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு, "இந்த மாதிரி நான் அம்மாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டேன், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். மற்றவங்க பிரச்சனை மற்றவங்களுக்கு, என் பிரச்சனை எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அக்காக்காரோட புருஷனும், "ஹம்சா இங்கே வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறமேட்டு நான் போகிறேன்" அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அக்காக்காரியும் ஹம்சா அப்படின்னு சொல்ல வரப்பவே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவான். அதனால, "நான் போய் அம்மாவை பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தலையை குஞ்சிட்டு அவள் பாட்டுக்கு அவள் உள்ளே போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அக்காக்காரோட புருஷனும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. "நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா, ரொம்ப டயர்டாக தெரியுறீங்களா" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அதுக்கு அவங்களும், "எப்படி, இங்கே இருக்கவங்களாம் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பாச்சே, அதனால் என்னால் எப்படி போக முடியும், நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும், சரி ஓகே, நான் போகிறேன்" அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு டவுட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம அக்காவோட புருஷனுக்கு அவனை பார்த்தாவே ரொம்ப வெறுப்பாக வருது.
ஐம்புலங்களையும் அடக்கிட்டு தான் பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் நம்ம அக்காக்காரி தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட அவள் எப்படி இப்படிலாம் இருந்தா அப்படின்றது எல்லாத்தையும் யோசிச்சு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அவங்க அம்மா மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த சீனை காட்டியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மாவும் ரொம்ப வேதனையாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அக்காக்காரி ரொம்ப வேதனையாக தான் இருப்பா. அந்த டைமில் தங்கச்சிக்காரி ஒரு மாதிரி தைரியமாக ஒப்பாட்டு கீழே வந்துட்டு பிளேட்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போட்டு போயிட்டு, இங்கே பாருங்கள் அம்மா அக்கா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அக்காக்காரி உட்கார வச்சு அவளுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்துட்டு, இந்தா சாப்பிடு, ஒரு ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மாவும், உங்கள் அப்பா போனதை நீ தைரியமாக ஹேண்டில் பண்ணுற அப்படின்ற மாதிரி என்கிட்ட நீ காட்டிக்கிறியா, உனக்கு எந்த வேதனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீ எனக்கு காட்டிக்கிறியா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு என்கிட்ட காட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு அவளும், அப்போல்லாம் இல்லை, நீ சாப்பிடு, அவர் என்னோட நம்பிக்கையை உடச்சிட்டாரு, யாராவது அவங்க பொண்ணுக்கிட்டேயே போய் சொல்லுவாங்களா, ஆனால் அவர் சொல்லிட்டாரு, சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் விடுமா, நீ ஒரு ரூபாய் வாங்கு, இந்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா. அதுக்கு அவங்க அம்மாவும் ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவளுக்கே திருப்பி கொடுப்பாங்க. அவளும் ஒரு கடி கடிச்சிட்டு, இப்போ நான் சாப்பிட்டேன் ஓகேவா, இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் ஊட்டி விடுவா. அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே அவள் ஊட்டுறதை வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினி இந்த பக்கம் அம்மாக்காக ஆறுதல் சொல்லுவா. இந்த பக்கம் நம்ம அக்காக்காரி நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பா. அவள் தங்கச்சி பண்ணது, அந்த ஹீரோ பண்ணது, அவன் புருஷன்காரன் பேசினது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் அக்காக்காரோட புருஷன் ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அவள் பண்ணது, அவளுக்கு கல்யாணம் ஆனது, அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயினி அங்கே அப்பா பற்றியும் எல்லார் பற்றியும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. இப்படியே இந்த சீன் முடிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் வராங்க. நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம வில்லிக்கரை தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவா. ஹீரோயின் எப்படி இருக்கா, ஓகேவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பா. அவங்க அப்பாவோட பிரிவு அவளால் தாங்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. ஆமாம், அவளால் அவங்க அப்பா பிரிவு தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் போ, நீ போய் அவகிட்ட பேசு, அவளை நார்மல் ஆக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி தான் சொல்லிட்டு இருப்பா. நான் போய் பேசுகிறேன், அவள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாள்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அது ஹீரோவும் ஆமாம், அவள் பெட்டராக ஃபீல் பண்ணுவா, நீ போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு வில்லிக்காரி இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறா. அம்மா, அங்கே தான் உனக்கு 2 ரிலேஷன் இருக்காங்களே, ஒன்று அவங்க அக்கா, இன்னொன்று தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோவுக்கு இவளுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை காட்டிக்க மாட்டான். காட்டிக்காமல் அவளை ஒரு லுக்கு மட்டும் விடுவான். அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இந்த பக்கம் நம்ம அக்காக்களுடைய புருஷன் தங்கச்சிக்காரிக்கிட்ட தான் நம்ம ஹீரோயினிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு, எனக்கு தெரியுது உன் நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேருந்து நீ வெளியே வா, எல்லாம் சரியாயிரும், நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீ என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி எனக்கு ஒரு ப்ராமிஸும் பண்ணி கொடு, உனக்கு என்ன வலி வேதனை எது இருந்தாலும் நீ என் கூட ஷேர் பண்ணு, நான் உனக்கு அதுக்கான ஒரு பெட்டர் இதாக நான் இருப்பேன், உங்கள் அப்பாவோட இடத்த என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாலும் நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினியும், நான் போகிறேன், நான் போயிட்டு ஹம்னா அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த பக்கம் நம்ம ஹம்சா தான் என்ட்ரி கொடுக்குறான். அதாவது நம்ம ஹீரோ வந்த உடனே நம்ம அக்காக்களோட புருஷன்கிட்ட தான் ஹாய் அப்படின்ற மாதிரி பேசுவான். அவனும் ஹாய் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். நான் என்னோட ஹீரோயின் எங்கே, அதாவது என்னோட ஒய்ஃப் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு அவனும் இப்போ தான் மேலே போனான் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் அவங்ககிட்ட பேசவே அவனுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவப்பாக இருக்க மாதிரி நினைக்கிறான். இந்த பக்கம் அக்காக்கறி கீழே வரா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஹம்சா மேலே போகிறதையும் பார்க்குறா. அவள் கீழே வந்து அவன் புருஷன்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. அவனும் எதுவும் சொல்லாமல் கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயின் பார்க்க தான் போவான். போயிட்டு அவள் பின்னாடி நின்றுட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவன் உடனே திரும்பி, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருப்பா. என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், யாராவது பெத்த பொண்ணுக்கிட்டே போய் சொல்லுவாங்களா, எனக்கு இந்த உறவை நினச்சாவே பயமாக இருக்குது, நம்ம தான் ஒரு பக்கம் பாசம் காட்டுறோம், ரொம்ப நம்ம லவ் பண்ணுறோம், ஆனால் அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் தானே பார்க்குறாங்க, அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம், இப்போ கூட பரவாயில்ல, சொல்லு, ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாசமாக சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுட்ருப்பா. அவனுக்கும் அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. கடைசியாக நம்ம ஹீரோயினையும் ஒரு வார்த்தை சொல்லுவாள், இங்கே பாரு, நான் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன், நீயும் என்னை ஏமாத்திராத, நீயும் லவ்வில் செல்ஃபிஷாக இருந்துடாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அழுது கட்டி பிடிச்சிட்ருப்பா. அவனுக்கு அப்போ தான் அது ஃபீல் ஆகுது, உண்மையாக லவ் பண்ணுறா அப்படின்றது ஃபீல் ஆகுது. அவனும் அவளை லவ் பண்ணுறா அப்படின்றதும் நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவும் நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், இப்போ இல்லை எப்போவும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு கட்டி பிடிப்பான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. எனக்கு ரூமி நினச்சாதான் பயமாக இருக்குது, அவள் தன்னை தானே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, அவள் அழுதுட்டானா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் அழுக மாட்டேன்றா, அவள் இன்னும் அவளையே வேதனைப்படுத்திட்டு இருக்கா, எனக்கு சண்டை போட மாட்டேன்றா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவள் அக்காவும், அவள் இதுக்கு மேலே சண்டை போட மாட்டா, ஏன்னா அவள் சண்டை போட்டா அவளுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற இருந்த ஒருத்தர் இப்போ இல்லை, அது உண்மை தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்ருப்பா. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க, நான் சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சின்ன வயசுலேருந்து உங்க கூட வளர்ந்துருக்கேன், ஆனால் அவள் பிறந்ததும் அப்பா கிட்ட தான், வளர்ந்ததும் அப்பா கிட்ட தான், அவர் கூட ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்துட்டா, அதனால் அந்த வேதனை அவளால் தாங்க முடியல, அவள் ரொம்ப உடஞ்சிருப்பா மனசுலேயே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்ருப்பா. நம்ம ஹீரோனோட அம்மாவும் இது எல்லாத்தையும் நினச்சி தான் அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி தான் உட்காந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பா. அவளோட பிஸ்னஸ் ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருப்பா.
இருந்தாலும் அவங்க அப்பா சொல்லுவார், இதுதான் உனக்கு ஒரு சான்ஸ் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு அவளோட குடும்பத்தை கெடுக்கிறதா சான்ஸு, இதெல்லாம் சுயநலமாக தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா அவளும். அவங்க அப்பாவும், அப்போ நீ அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் ஏற்றி விட, நம்ம வில்லிக்காரோட மண்டை சூடேற, அதனால இவங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி இன்னுமே அவங்க அப்பா கிட்ட பேசினது, எப்படி இப்படிலாம் இருந்தா அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம அக்காக்காரியும் புருஷனும் பேசிக்கிறது தான் காட்டுறாங்க. நம்ம அக்காக்காரியும் சொல்லுவா, நான் பண்ண தப்புக்கு நீங்கள் பொறுப்பாக முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை நீங்கள் தாராளமாக தண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவனும் எனக்கு தண்டிக்கிறதுலாம் கிடையாது, நீ செஞ்ச பாவத்தை நான் சரி செய்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் நின்றுட்டு அவன் லவ் பண்ணதையும் யோசிக்கிறான், இந்த பக்கம் கல்யாண வாழ்க்கையும் யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு என்னமோ நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். நம்ம அக்காக்கோட வீட்டில் தான் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அக்காவோட மாமியார் சொல்லுவா, இங்கே பாரு, ஒருத்தர் நம்ம விட்டு போனார் அப்படின்னா அவர் நம்ம கூட தான் இருப்பார், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன்கிட்டயும் நீ ஆஃபீஸ் போ, இதெல்லாம் நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அக்காக்கோட புருஷனும், இல்லை என்னோடய ஒய்ஃபோட குடும்பத்துக்கு இப்போ நான் தேவைப்படுறேன், கொஞ்ச நாள் நான் அவங்க கூட இருந்துட்டு அப்புறமேட்டு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அவங்க அப்பாவும் சரிப்பா நீ டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துகிட்டு பொறுமையாகவே ஆஃபீஸ் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அவனும் நம்ம அக்காக்காரி ஒரு லுக்கு விட்டு எஞ்சி போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மேலேருந்து கீழே வருவான். அவன் தங்கச்சிக்காரி பார்த்துட்டு, எப்படி உன்னால் இருக்க முடியுது, எனக்கு என்னமோ என்னால் ரூமை விட்டு இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆனால் இந்த நிலமையில அவளை இங்கே கூட்டிகிட்டு வரது எனக்கு எதுவும் சரின்னு படலை, அதனால நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இருந்தாலும் அவன் தங்கச்சி, இல்லை நீ கூட்டிகிட்டு வா, என்னால் அவள் இல்லாமல் இருக்கவே முடியல, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு ஹீரோவும், ஏன் இதுக்கு முன்னாடி அவள் இல்லாமல் நீ இருந்தது இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டி பேசுவான். அதுக்கு நம்ம தங்கச்சிக்காரியும் சொல்லுவாள், இங்கே பாரு, ரூமி இல்லாத உனக்கே அப்செட் ஆகுது, அதனால தான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைப்பா. இந்த பக்கம் நம்ம அப்பாவோட ஆஃபீஸ்க்கு தான் ஹீரோயினி போயிருப்பா. அவரும் சொல்லிட்டு இருப்பாரு, உங்கள் அப்பா மாதிரி ஒரு நேர்மையான ஆள் நான் பார்த்ததே இல்லைம்மா, அவ்வளோ பொறுப்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட செக்கும் இருக்குது, நான் ஒரு 2-3 நாள் அதை கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த வீட்லேயே நீங்கள் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2-3 மாதம் டைம் வாங்கி தரேன் மேனேஜர்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினி, இல்லை அதுக்கு தேவையில்லை, ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டில் அம்மா தனியாக இருக்க முடியாது, அதனால ஒன்று நான் என் வீடு பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடுவேன் அம்மாவை, இல்லை அப்படின்னா அக்கா வீட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் சொல்லிடுவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட மாமியார் தான் காட்டுறாங்க. மாமியாரும் வில்லிக்காரியும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வில்லிக்காரியும் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து, இந்த நிலமையில் நம்ம ரூமி எப்படி இருப்பாளோ, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாள்ல, இந்த டைம் நம்ம தான் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான் அவங்க மாமியார்கிட்ட. அவங்க மாமியாரும், ஆமாம் இருந்தாலும் அவள் தைரியமான பொண்ணு, அவள் கொஞ்சம் டைம் எடுத்து அவளே சரி பண்ணிட்டு வரட்டும், ஏன்னா அவங்க அப்பா கூட ரொம்ப அட்டாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க மாமியாரும். சரி ஓகே நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வில்லிக்காரி சொல்லுவா. இல்லை அவள் டைம் எடுத்துகிட்டு வரட்டும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி மாமியாரும் சொல்லுவாங்க. வில்லிக்காரியும் ஒருவேளை வராமலே போயிட்டான்னா அப்படின்னு சொல்லுவா. மாமியாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இல்லை நான் எதுவும் தப்பாக சொல்ல வரல, ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம மாமியாரும், பரவாயில்ல அவள் சரியாகி முழு மனசோடு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம வில்லிக்காரிக்கு இன்னும் அது டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஃபோன் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஹீரோயின் சொல்லுவாள், இந்த மாதிரி நான் அப்பாவோட ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே நீ நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அவளும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்லேயே நம்ம ஆண்டி கூட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இல்லை அதெல்லாம் அம்மா கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் வேணால் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி ஓகே எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவான். இந்த பக்கம் நம்ம அக்காக்காரி தான் காட்டுறாங்க. அவள் திரும்பவும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் அவளை தன்னைத்தானே. ஆனால் இந்த சீரியல் பூராவே ரொம்ப தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறது இவள் ஒருத்தி மட்டும்தான். அப்போ இது எல்லாத்தையும் நினச்சிட்டு யோசிச்சு உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருப்பான். அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே, நீ ரூமியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவான். அதுக்கெலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இல்லை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே, நீயே உட்காந்து யோசிப்பாரு, உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அக்காவோட புருஷனே வந்துட்டு அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, என்ன உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவங்க அம்மாவும், இல்லைப்பா என்னால் உங்கள் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, நான் வரவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோயினையும், ஆமாம் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு என்னோட ஹஸ்பண்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஹம்சாக்கும் இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஹம்சான்ற வார்த்தை வந்தவுடனே நம்ம அக்காக்கோட புருஷன் ஒரு லுக்கு விடுவான் நம்ம ரூமியை. அம்மாவும், இங்கே பாருங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன், எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண போகிறேன், நான் வேறு யாரும் ஃபோன் பண்ண போகிறேன், ஆனால் என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க, எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு, என்னை நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ அக்கா வீட்டுக்கு தான் வருவான். அக்கா தான் போய் கதவையும் திறந்தவொடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்கே பாரு நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவளும், என்ன இதெல்லாம் நடக்கும் தான் நீ ஆசைப்பட்டுட்டு இருந்த, நடந்துருச்சு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பா. அதுக்கு அவனும், இல்லை நான் அப்படி சொல்ல
வரல, நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி கேட்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவளும் இங்கே பாரு, இதுக்கு மேலே உன்னால் எனக்கு பிளாக்மெயிலாம் பண்ண முடியாது, நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.